வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல மகேந்திரா XUV 700 AX5 5 சீட்டர் டீசல் வேரியண்டோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த XUV 700 5 சீட்டர் மற்றும் 7 சீட்டர், 6 சீட்டர் இந்த மாதிரி 3 சீட்டிங் ஆப்ஷன்ல கொடுக்குறாங்க. MX வேரியண்டான பேஸ் வேரியண்ட்ல 5 சீட்டர் மட்டும் தான் அவைலபிளா இருக்குது. மொத்தம் 5 வேரியண்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. MX, AX3, AX5, AX7, AX7 வித் லக்ஸரி பேக் இந்த மாதிரி 5 வேரியண்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்போர்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் கேட்டகரியில இந்த XUV 700 வருது. குளோபல் என்கேப் டெஸ்ட்லயும் இந்த XUV 700 5 ஸ்டார் ரேட்டிங் அச்சீவ் பண்ணியிருக்குது. இந்த வண்டியோட ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே தெரியும். வண்டியோட பெல்ட் குவாலிட்டி ரொம்ப ஸ்டிஃப்னஸாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்காங்க. மஹேந்திராவோட W601 பிளாட்ஃபார்மில் தான் இந்த வண்டியை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டீல்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த வண்டியோட பாடி பில்டை ரொம்ப டஃப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்காங்க. 4 டைப் ஆஃப் ஸ்டீல்ஸ் இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஸ்டீல், ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல், அட்வான்ஸ்டு ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல், பாரான் ஸ்டீல் இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் ஸ்டீல் கொடுத்து ஒரு எஃபெக்டிவான பெல்ட் குவாலிட்டியை கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் மற்றும் ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் பொறுத்தவரையில் 59 to 60% யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ்டு ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் பொறுத்தவரையில் 20% யூஸ் பண்ணியிருக்காங்க. பாரான் ஸ்டீல் 21% யூஸ் பண்ணியிருக்காங்க. XUV 500 பேஸ் பண்ணி தான் இந்த XUV 700 டிசைன் பண்ணியிருக்காங்க. XUV 500 கூட கம்பேர் பண்ணும்போது இந்த XUV 700 பார்க்கறதுக்கு ரொம்ப பெட்டர் லுக்காகவும் டெக் ஃபீச்சர்ஸ் அதிகமாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வண்டியோட வெயிட் பார்த்தோம்னா 1960 kgலேருந்து 2040 kg வரைக்கும் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 2 டன்னு கிட்ட இந்த வண்டியோட வெயிட்டை நம்ம பார்க்க முடியும். இதுல இருந்தே தெரியுது வண்டியோட பில்ட் குவாலிட்டி ரொம்பவே ஹெவியரா கொடுத்துருக்காங்க. இந்த AX5 வேரியண்ட்டை ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். டெக் ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த வேரியண்ட்ல அடிஷனலாகவே கொடுத்துருக்காங்க. இந்த XUV 700ஓட காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டாடா ஹேரியர், MG ஹெக்டார், ஜீப் காம்பஸ், டாடா சஃபாரி, டொயோட்டா இனோவா, டொயோட்டா ஃபார்ச்சுனர் இது எல்லாமே இந்த XUV 700ஓட காம்படிட்டர்ஸ் லிஸ்ட்ல வருது. டெக் ஃபீச்சர்ஸ், சேஃப்டி ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரையில் XUV 700 தான் ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். பாடி கலர் ஆப்ஷன் பொறுத்தவரையில் மொத்தம் 6 கலர்ல கொடுக்குறாங்க. எவரெஸ்ட் ஒயிட், மிட்நைட் பிளாக், டாஸ்லிங் சில்வர், ரெட் ரேஜ், எலக்ட்ரிக் ப்ளூ, நாப்போலி பிளாக் இந்த மாதிரி 6 கலர்ஸ்ல இந்த எலக்ட்ரிக் ப்ளூ கலர் பேஸ் வேரியண்டான MX வேரியண்ட் தவிர மற்ற எல்லா வேரியண்ட்லையும் அவைலபிளாக இருக்குது. டுவெல் டோன் ஃபீச்சர் பொறுத்தவரையில் ஆப்ஷனலாக கொடுக்குறாங்க வித் நாப்போலி பிளாக் ரூஃப் கலரில். பேஸ் வேரியண்ட் தவிர மற்ற எல்லா வேரியண்ட்லையும் டுவெல் டோன் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த XUV 700வை நமக்கு ரிவ்யூக்காக வழங்கியிருக்கவங்க ஜெயின்ஸ் கார்ஸ் மகேந்திரா ஷோரூம் வெள்ளூர். வெள்ளூரில் இருக்கிற வசூரில் தான் இந்த ஷோரூம் இருக்குது. இந்த ஷோரூமில் சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் ரெண்டுமே கொடுக்குறாங்க. மஹேந்திராவோட எல்லா வெஹிக்கிள்ஸும் ஸ்டாக் வச்சிருக்கிறாங்க. கமிட் பண்ண டயத்தில் கரெக்டாக டெலிவரியும் கொடுக்குறாங்க. கார் அசசரிஸும் ஷோரூம் உள்ளேயே சேல்ஸ் பண்ணுறாங்க. மஹேந்திராவோட மெயின் டீலருங்கிறனால ஆஃபர்ஸ் மற்றும் டிஸ்கவுண்ட்ஸ் அதிகமாகவே கொடுக்குறாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள்களையும் பக்கத்திலேயே ஒரு தனி டிவிஷனாக சேல்ஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் மற்றும் கமர்ஷியல் ரிலேட்டடாக வெஹிக்கிள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். ஷோரூமோட அட்ரஸ் மற்றும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு ப்ராப்பரான மற்றும் அக்ரெசிவான ஃப்ரண்ட் லுக்கை இந்த XUV 700ல நம்ம பார்க்க முடியும். மஹேந்திராவோட இந்த புதிய ட்வின் பீக்ஸ் லோகோ வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை ரொம்பவே நல்லா எடுத்துக்காட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பவர்ஃபுல்லான சி ஷேப் LED ஹெட்லாம்ப் செட்டப் இந்த AX5 வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. LED DRL, இன்டெகிரேட்டட் பிளிங்கிங் சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர் இந்த மாதிரி ஃபீச்சரும் இதில் கொடுத்துருக்குறாங்க. LED ஃபாக் லாம்ப் ஃபீச்சரும் இந்த AX5 வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இந்த LED கிளியர் வியூ ஹெட்லாம்ப் ஃபீச்சர் பார்த்தோம்னா MX AX3 வேரியண்ட்டில் கிடைக்கிறதுல AX5 வேரியண்ட்லேருந்து தான் கொடுக்குறாங்க. AX3 வேரியண்ட்டுக்கு பார்த்தோம்னா LED DRL ஃபீச்சர் மட்டும் தான் கொடுக்குறாங்க. இந்த 6 ஸ்லாட் பம்பரோட கிரில் பார்த்தோம்னா வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை ரொம்பவே ஸ்போர்ட்டிவ்னஸாக எடுத்துக்காட்டுது. LED சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர் ஃபீச்சரும் AX5 வேரியண்ட்லேருந்து தான் அவைலபிளாக இருக்குது. MX மற்றும் AX3 வேரியண்ட்டில் இந்த ஃபீச்சர்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஒரு பவர்ஃபுல்லான மற்றும் எஃபெக்டிவான ஹெட்லாம்ப் பேக்கேஜ் தான் இந்த வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இந்த ட்வின் பீக்ஸ் லோகோவுக்கு கீழே தான் ஃப்ரண்ட் கேமரா பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரிவர்ஸ் கேமரா ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. வண்டியோட ஹைட் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால பிகினிங் டிரைவர்ஸ் இல்லைனா ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு டிரைவிங் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் கேமரா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். MX மற்றும் AX3 வேரியண்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த AX5 வேரியண்ட்டுக்கு ஃபியூச்சர்ஸ் அடிஷனலாகவே கொடுத்துருக்காங்க. இந்த AX5 வேரியண்ட்டை ஒரு மிட் வேரியண்ட் அப்படின்னே சொல்லலாம்.
ஆனா ஃபியூச்சர் வைஸ் பார்க்கும்போது டாப் வேரியண்ட்ல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இதிலேயே குடுத்துருக்காங்க. எல்இடி ஃபாக் லாம்ப் வித் கார்னரிங் ஃபீச்சரோட குடுத்துருக்காங்க. இந்த ஃபாக் லாம்போட எல்இடிய நம்ம இங்க கிளியரா பார்க்க முடியும். இந்த ஃபாக் லாம்ப் கிட்டயே ஒரு ஏர் கர்டனும் குடுத்துருக்காங்க. டிராக் ஃபோர்ஸ ரெடியூஸ் பண்றதுக்கு. அக்ரெசிவான ஃப்ரண்ட் கிரில் மற்றும் டீசென்ட்டான ஏர் டேமோட ஓப்பனிங் இந்த XUV 700ல நம்ம பார்க்க முடியும். ஏரோடைனமிக்ஸ் ஃபோர்ஸ் பொறுத்தவரையில ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த பைனர் டோர் மேலயும் ஒரு ஷார்ப் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் டிரா பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் மற்றும் ஏர் கர்டன் மூலமா வண்டியோட ஃபியூல் எஃபிஷியன்சி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லலாம். CO2 எமிஷனையும் ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஒரு வைடரான விண்ட்ஸ்கிரீன் இங்க கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டைலிஷான ஸ்கிரீன் வைப்பரும் கொடுத்துருக்காங்க வித் ஸ்கிரீன் வாஷரோட. இந்த விண்ட் கிளாஸோட அவுட்டர்ல பிளாக் பேண்ட் பினிஷிங்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு வைடரான விண்ட்ஸ்கிரீன் செட்டப் தான் இந்த XUV 700க்கு கொடுத்துருக்காங்க. டிரைவிங் விசிபிலிட்டி பொறுத்தவரையில ரொம்பவே கிளியரா கிடைக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஒரு மஸ்குலான மற்றும் ரக்கடான பாடி டிசைனை இந்த XUV 700ல நம்ம பார்க்க முடியும். 2 மைல்டான ரூப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப டீசென்ட்டாகவும் ஸ்போர்ட்டிவ்னஸாகவும் இருக்குது. ஸ்கை ரூஃப் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்லேருந்து அவைலபிளா இருக்குது. MX மற்றும் AX3ல இந்த ஃபீச்சர் கிடைக்கிறது இல்ல. 4 ஷார்ப்பான ஏரோடைனமிக் லைன்ஸ் டிரா பண்ணியிருக்காங்க. ஒரு ஷார்க்வின் ஆண்டனாவும் இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹை மவுண்ட் ஸ்டாப் லைட்டோட ஒரு ஸ்பாய்லரும் இங்க கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு வண்டியை ரொம்ப ஸ்போர்ட்டிவ்னஸா எடுத்து காட்டுது. டுவெல் டோன் கலர் ஃபீச்சர் பொறுத்தவரையில ஆப்ஷனலா கொடுக்குறாங்க. நாப்போலி பிளாக் ரூஃப் தான் இந்த டுவெல் டோன் வேரியன்ட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்றாங்க. இம்ப்ரெசிவ் பாடி பில்டிங், அடிஷனல் டெக் ஃபீச்சர்ஸ், சாலிடான பில்ட் குவாலிட்டி இந்த வண்டியோட ஹைலைட்டட் அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் OVRM ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. MX வேரியண்ட்ல இருந்து இந்த ஃபீச்சர் அவைலபிளா இருக்குது. LED டர்ன் இண்டிகேட்டரும் இதிலே இன்க்ளூடிங்கா வருது. மிரரோட எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இன்டீரியர்ல கொடுத்துருக்காங்க. AX7 வேரியண்ட்டுக்கு பவர் ஃபோல்ட் OVRM ஃபீச்சரும், லக்ஸரி பேக்கேஜான டாப் வேரியண்ட்டுக்கு மெமரி ஃபங்க்ஷன் OVRM ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. ஸ்மார்ட் டோர் ஹேண்டில் ஃபீச்சரும் இந்த XUV 700ல கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஆட்டோமேக்கர்ல ஃபர்ஸ்ட் டைம் மஹிந்திரா தான் இந்த ஸ்மார்ட் டோர் ஹேண்டில் ஃபீச்சரை எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. டெஸ்லா கார்ஸ்ல வர மாதிரியே இந்த வெஹிக்கிள்லையும் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப டீசென்ட்டாகவும் அதே சமயம் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. இது புல் பண்ணையில டேமேஜ் ஆயிரும் இல்லைனா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது ரொம்ப சாலிடாகவும் குவாலிட்டியான மெட்டீரியலால தான் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணையில ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது. அதே சமயம் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போதும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சாலிடாகவும் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேனுவல் கீலாக்கோட ப்ரொவிஷனும் இந்த ஸ்மார்ட் ஹேண்டில் உள்ளேயே கொடுத்துருக்காங்க. வண்டியை மேனுவல் லாக் மற்றும் அன்லாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஸ்பேசியஸோட தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் டோர் ஹேண்டில் ஃபீச்சர் பேஸ் வேரியண்ட்லேருந்து ஹை வேரியண்ட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஒரு ஸ்டைலிஷான 17 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீல் AX5 வேரியண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. பேஸ் வேரியண்ட்ல இந்த ஃபீச்சர் கிடைக்கிறது இல்ல. ஒரு 4 ஸ்போக்ல சாலிடான டைமண்ட் கட் அலாய் வீல் இங்க நம்ம பார்க்க முடியும். அலாய் வீலோட சென்டர்ல மஹிந்திராவோட ட்வின் பீக் லோகோவை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த AX5 வேரியண்ட்டுக்கு 17 இன்ச் அலாய் வீலும், AX7 வேரியண்ட்டுக்கு 18 இன்ச் அலாய் வீலும் கொடுக்குறாங்க. டயர் சைஸ் பொறுத்தவரையில ஒரு 235/65 R17 ரேடியல் டியூப்லெஸ் டயர் கொடுக்குறாங்க. பிரேக் பொறுத்தவரையில ஃப்ரண்ட்ல ரியர்ல எல்லாத்துக்குமே டிஸ்க் பிரேக் தான் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா ஒரு மேக்பர்சன் ஸ்ட்ரட் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் வித் FSD அண்ட் ஸ்டெபிளைசர் பார் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோட் மற்றும் நார்மல் ரோடு ரெண்டுலையுமே ஒரு லக்ஸரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி தான் வண்டியோட சஸ்பென்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட் பொறுத்தவரையில ஒரு 235/65 R17 ஸ்டீல் வீல் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸ்பேர் வீல் பொறுத்தவரையில 155/90 R18 டெம்பரவரி ஸ்பேர் வீல் எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. ஒரு சாலிடான MRF-ஓட வாண்டரர் டயர் தான் இந்த வேரியண்ட்டுக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் வீலுக்கு வெண்டிலேட்டட் டிஸ்க் பிரேக்கும், ரியர் வீல் பொறுத்தவரையில சாலிட் டிஸ்க் பிரேக்கும் கொடுக்குறாங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்ஸ் பொறுத்தவரையில ஆப்ஷனலா கொடுக்குறாங்க. ரியரோட சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா ஒரு மல்டி லிங்க் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் வித் FSD அண்ட் ஸ்டெபிளைசர் பார் சஸ்பென்ஷன் சிஸ்டம் கொடுக்குறாங்க. லேட்டஸ்ட் ஜென் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் ஃபீச்சர் இந்த AX5 வேரியண்ட்டுக்கு அவைலபிளா இருக்குது. MX மற்றும் AX3 வேரியண்ட் பொறுத்தவரையில ஆப்ஷனலா இந்த ஃபீச்சரை கொடுக்குறாங்க. மல்டி லிங்க் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டமோட காயில் ஸ்ப்ரிங் இங்க நம்ம பார்க்க முடியும். வண்டியோட எஸ்ஆர் சிஸ்டம் மற்றும் மஃப்ளரும் நம்ம இங்க கிளியரா பார்க்கலாம். 18 இன்ச் டெம்பரவரி ஸ்பேர் வீலும் இங்க தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பேர் வீல் பொறுத்தவரையில அலாய் வீல் எதுவும் கொடுக்கறது இல்ல, ஸ்டீல் வீல்ல தான் கொடுக்குறாங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்ஸ் ஃபீச்சர் பொறுத்தவரையில டாப் வேரியண்டான லக்ஸரி பேக்ல தான் கொடுக்குறாங்க. மற்ற வேரியண்ட் எல்லாத்துக்குமே இந்த ஃபீச்சர் ஆப்ஷனலா தான் கொடுக்குறாங்க. டைமென்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். 4695 mm லென்த் கொடுத்துருக்காங்க. வித் பொறுத்தவரையில 1890 mm வருது.
வண்டியோட ஓவரால் ஹைட் பார்த்தோம்னா 1755 வருது வித் ரூஃப் ரெயிலோட. வீல் பேஸ் பொறுத்தவரையில 2755 கொடுத்துருக்காங்க. 205 கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த XUV 700க்கு கொடுத்துருக்காங்க. மற்ற வெஹிக்கிள்ஸ் கூட கம்பேர் பண்ணையில ஒரு ஹையஸ்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோட் மற்றும் நார்மல் ரோட் ரெண்டிலுமே பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி வண்டியோட டிசைன் மற்றும் பில்ட் கொடுத்துருக்காங்க. ஆல் வீல் டிரைவ் ஃபீச்சர் பொறுத்தவரையில ஆப்ஷனலா கொடுக்குறாங்க. AX7 வேரியண்டோட 7 சீட்டருக்கும் AX7 வித் லக்ஸரி பேக் 7 சீட்டர் 2 வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் ஆல் வீல் டிரைவ் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. வேரியண்ட் வைஸா சீட்டிங் கெப்பாசிட்டி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு இப்போ பார்ப்போம். MX வேரியண்ட்டுக்கு 5 சீட்டர் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. அது பேஸ் வேரியண்ட் அப்படிங்கிறனால 5 சீட்டர் மட்டும் MX வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. AX3 வேரியண்ட்டுக்கு 5 சீட்டர் மற்றும் 7 சீட்டர் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. AX5 வேரியண்ட்டுக்கும் 5 சீட்டர் மற்றும் 7 சீட்டர் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. AX7 வேரியண்ட்லேருந்து தான் 6 சீட்டர் 7 சீட்டர் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. வெஹிக்கிளோட லெஃப்ட் சைடில் ஃபியூல் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரெஸிங் டைப்பில் தான் நம்ம ஃபியூல் டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் அன்லாக்ல இருக்கையில் மட்டும்தான் நம்ம இந்த ஃபியூல் ஃபில்லிங் டோரை ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு 60 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி தான் இந்த XUV 700க்கு கொடுத்துருக்காங்க. ஆட் ப்ளூவோட ஃபில்லிங்கும் பக்கத்திலே கொடுத்துருக்காங்க. இந்த ஆட் ப்ளூ டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 8 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 17 கிலோமீட்டர் வண்டியோட மைலேஜ் மஹிந்திரா கிளைம் பண்றாங்க. மைக்ரோ ஹைப்ரிட் ஃபீச்சர் பேஸ் வேரியண்ட்ல இருந்து எல்லா வேரியண்ட்லயும் கொடுத்துருக்காங்க. இதனால மைலேஜ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெட்ரோல் வேரியண்ட் பொறுத்தவரையில 15 கிலோமீட்டர் மைலேஜ் மஹிந்திரா கிளைம் பண்றாங்க. 2 பவர்ஃபுல்லான இன்ஜின் ஆப்ஷன் இந்த XUV 700க்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஹெவியரான இன்ஜின் கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி ஒரு சஃபிஷியன்டான மைலேஜ் தான் இந்த வண்டி டெலிவர் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ADAS ஃபீச்சர் பொறுத்தவரையில AX7 மற்றும் AX7 லக்ஸரி பேக் வேரியண்ட்ல தான் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடு ஏர் பேக்ஸ், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், புஷ் பட்டன் ஸ்டார்ட், லெதர் சீட் அக்சசரிஸ், லெதர் ஸ்டீரிங் அண்ட் கியர் லீவர் இந்த ஃபீச்சர் எல்லாமே நமக்கு AX7 வேரியண்ட்ல இருந்து தான் அவைலபிளா இருக்குது. இன்டீரியர்ல போய் ஸ்பேசியஸ் மற்றும் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். இன்டீரியர் பொறுத்தவரையில ஒரு டுவெல் டோன் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஒரு சாண்ட்விச் கலர் வித் பிளாக் கலர் ஃபினிஷிங்கோட இன்டீரியர் செட்டப் கொடுத்துருக்காங்க. டோர் பேனல் மற்றும் டேஷ்போர்ட் எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்கால பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டோர்ல பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் பட்டன் மற்றும் சைட் மிரரோட எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. டோரோட அன்லாக் லீவரும் பிளாக் கலர் ஃபினிஷிங்ல தான் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸோட லாக் பட்டனும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. இந்த டோர் லிவர் பொறுத்தவரையில் சில்வர் குரோம் ஃபினிஷிங் எதுவும் கொடுக்கல, பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. டிரைவர் டோருக்கு மட்டும் ஒன் டச் டவுன் பவர் விண்டோஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு மஸ்கிளான டோர் ஹேண்டில் கிளாசி மெட்டீரியலால் பண்ணியிருக்காங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட ப்ரொவிஷன் மற்றும் ஸ்பீக்கரோட ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் பொறுத்தவரையில் ஃப்ளாட்டாக ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. இதனால் வண்டி உள்ளே போகிறதுக்கு நமக்கு ஸ்பேசியஸ் நிறையவே கிடைக்குது. வெஹிக்கிளோட வின் நம்பர் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. டயர் ஏர் ப்ரெஷர் இன்ஃபர்மேஷன் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. சீட்ஸில் மேனுவல் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சரும் இதில் கொடுத்துருக்காங்க. XUV 700 பொறுத்தவரையில் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற ஃபீச்சர் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் ஷார்ட்டாக இருக்கவங்க கூட வண்டியை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். சீட்டை ஃபோல்ட் பண்ணுற லிவரும் இங்கே பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. 6-வே பவர் சீட் வித் மெமரி அண்ட் வெல்கம் ரீட்ராக்ட் ஃபங்க்ஷன் பொறுத்தவரையில் AX7ல் கொடுக்குறாங்க. இந்த வேரியண்ட்டில் அந்த ஃபீச்சர் அவைலபிளாக இல்லை. மோட்டரைஸ்டு மூலமாக சீட் ரீட்ராக்ட் ஆகிற மாதிரி இந்த 6-வே பவர் சீட் ஃபீச்சரில் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். இக்னிஷன் லாக் லைட் ஃபீச்சரும் இங்கே நம்ம பார்க்க முடியும். நைட் டைம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன், டம்மி சுவிட்ச் ப்ரொவிஷன், ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல் பட்டன், ஹெட்லைட்டோட லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்ச், ட்ரிப் மீட்டர் மற்றும் கிளஸ்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்ச், என்டர் பட்டன் எல்லாமே இங்கே ஒரே இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபீச்சர் மற்றும் ரெயின் சென்சிங் வைப்பர் ஃபீச்சர் டாப் வேரியண்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. AX7 வேரியண்ட்லேருந்து தான் இந்த ஃபீச்சரை கொடுக்குறாங்க. ஒரு வைடரான 4-வே அட்ஜஸ்டபிள் AC வென்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. AC வெண்டோட அவுட் சுற்றி ஒரு கிளாசி அவுட்லைன்ஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு அட்ஜஸ்டபிள் பவர் ஸ்டீரிங் வீல் இந்த XUV 700க்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 3 ஸ்போக்கில் பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இந்த ஸ்டீரிங்கோட டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங்கோட பாட்டமில் பார்த்தோம்னா ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இது எடுத்துக்காட்டுது. ஸ்டீரிங்கோட சென்டரில் மஹேந்திராவோட ட்வின் பீக் லோகோ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கிற ஸ்போக்கில் மட்டும் சில்வர் குரோம் ஃபினிஷிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆடியோ கண்ட்ரோல்ஸோட பட்டனும் ஸ்டீரிங்கிலேயே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோன் கால்ஸ் கண்ட்ரோல்ஸ் பட்டன் மற்றும் வாய்ஸ் ஆக்சஸ் கண்ட்ரோல் பட்டனும் ஸ்டீரிங்கிலேயே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. லெதர் ரேப்பிங் ஸ்டீரிங் வீல் ஃபீச்சர் பொறுத்தவரையில் AX7 வேரியண்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. கியர் லிவர் லெதர் ரேப்பிங் ஃபீச்சரும் AX7 வேரியண்ட்டில் தான் கொடுக்குறாங்க. ஸ்டீரிங் மவுண்டட் கிளஸ்டர் கண்ட்ரோல் வித் கஸ்டம் கீ ஃபீச்சரும் AX7 வேரியண்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. வண்டியோட கீ எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம்.
மஹேந்திராவோட ட்ரெடிஷனல் கீ தான் இந்த எக்ஸ்யூவி 700க்கும் குடுத்துருக்காங்க. கீ பொறுத்தவரையில ரொம்ப வெயிட்லெஸ்ஸாவும், ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஹேண்டியாவும் இருக்கிற மாரி தான் குடுத்துருக்காங்க. கீயோட ஒரு சைடு லாக் மற்றும் அன்லாக் பட்டனும், இன்னொரு சைடு மஹேந்திராவோட ட்வின் பீக் லோகோவும் குடுத்துருக்காங்க. ஒரு ஃபிளிப் கீ தான் இந்த எக்ஸ்யூவி 700க்கு குடுத்துருக்காங்க. டெயில்கேட் ஓப்பன் பண்ற பட்டனும் இந்த கீழேயே அடிஷனலா குடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டைலிஷான மற்றும் மாடர்னான கீ டிசைன் தான் இந்த எக்ஸ்யூவி 700க்கு குடுத்துருக்காங்க. மஹேந்திரா தாருக்கும் இதே கீ டிசைன் தான் குடுத்துட்டு இருக்காங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஃபீச்சர் பொறுத்தவரையில AX7 வேரியண்ட்ல இருந்து தான் அவைலபிளா இருக்குது. வண்டியோட இக்னிஷன் ஆன் பண்ணி கிளஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். இந்த எக்ஸ்யூவி 700க்கு ஒரு டுவல் HD 26 சென்டிமீட்டர் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் குடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் கிளஸ்டர் ஸ்க்ரீன் தான் இந்த எக்ஸ்யூவி 700க்கு குடுத்துருக்காங்க. நம்ம ஆன் பண்ணும்போதே ஒரு கிராஃபிக்கல் டிசைனோட இந்த கிளஸ்டர் ஆன் ஆகுறத பார்க்கலாம். பேஸ் வேரியண்டான MX வேரியண்ட் பொறுத்தவரையில 20 சென்டிமீட்டர் 8 இன்ச் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தான் குடுக்குறாங்க. இந்த டுவல் HD 26 சென்டிமீட்டர் இன்ஃபோடெயின்மென்ட் ஃபீச்சர் பொறுத்தவரையில AX3 வேரியண்ட்ல இருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் அவைலபிளா இருக்குது. அலெக்சா பவர்டு ஸ்மார்ட் கண்ட்ரோல்ஸ் ஃபீச்சர் இந்த இன்ஃபோடெயின்மென்ட்ல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்டன்ஸ் டு எம்டி, எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டர், அவுட்சைட் டெம்பரேச்சர் டிஸ்ப்ளே, டிஜிட்டல் கிளாக், ஹேண்ட் பிரேக் இண்டிகேஷன், பேட்டரி இண்டிகேஷன், டிஜிட்டல் டேகோமீட்டர் மற்றும் RPM மீட்டர், டிஜிட்டல் ஓடோ ரீடிங், ஃபியூல் கேஜ், என்ஜின் டெம்பரேச்சர் டிஸ்ப்ளே, ஹை ஸ்பீட் அலர்ட், கியர் ஷிஃப்ட் இண்டிகேஷன் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸை நம்ம ஈஸியா பார்க்குற மாதிரி இந்த இன்ஃபோடெயின்மென்ட் டிஸ்ப்ளேல கொடுத்துருக்காங்க. 3 டிரைவிங் மோட்ஸும் இந்த AX5 வேரியண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. MX மற்றும் AX3 வேரியண்ட்ல இந்த டிரைவிங் மோட் ஃபீச்சர் கிடைக்கிறது இல்ல. ஜிப், ஜாப், ஜூம் இந்த மாதிரி 3 டிரைவிங் மோட் கொடுக்குறாங்க. கஸ்டம் மோடும் இதுல அடிஷனலா கொடுக்குறாங்க. ஜிப் மோட் பொறுத்தவரையில ஈஸி மற்றும் ஒரு கம்ஃபர்டபுளான சிட்டி டிரைவிங்க்கு இந்த ஜிப் மோட் கொடுக்குறாங்க. இந்த ஜிப் மோட் பொறுத்தவரையில வண்டியோட பவர் நார்மலாகவும் நம்ம சிட்டி டிரைவிங்க்கு ஏத்த மாதிரியும் பவர் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஜாப் மோட் பொறுத்தவரையில ஒரு எக்ஸ்ட்ரா தர்ஸ்ட் பவர் வேணும் அப்படிங்கிறவங்க ஜாப் மோட் யூஸ் பண்ணலாம். ஆஃப் ரோடிங் இல்லைனா ஒரு இம்ப்ராப்பர் ரோட்டில் இன்ஜினோட பவர் அதிகமாக டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் இந்த ஜாப் மோடை நம்ம யூஸ் பண்ணலாம். ஜூம் மோட் பொறுத்தவரையில் இன்ஜினோட ஹை பெர்ஃபார்மன்ஸை இந்த மோடில் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். சடனாக ஓவர்டேக் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இல்லைனா இன்ஜினோட ஹை டார்க் பவரை டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிற டைமில் இந்த ஜூம் மோடை யூட்டிலைஸ் பண்ணலாம். கஸ்டம் மோட் பொறுத்தவரையில் ஒரு ஃப்ளெக்சிபிளான டிரைவிங் பண்ணணும் அப்படிங்கிற டைமில் இந்த கஸ்டம் மோடை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கிளஸ்டரோட ஆக்சஸ் மற்றும் கண்ட்ரோல்ஸ் பட்டன் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கன்வெயின்டான பிளேஸில் தான் இந்த கிளஸ்டரோட கண்ட்ரோல்ஸ் பட்டன் மற்றும் ஆக்சஸ் பட்டனை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ணி இங்கேயே என்டர் பண்ணி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. கிளஸ்டரோட செட்டிங் மற்றும் மோட்ஸை இங்கேருந்தே ஆக்சஸ் பண்ணி ஈஸியாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் ஃபீச்சர் இந்த வேரியண்ட்டில் அவைலபிளாக இல்லை. இதுக்கு நெக்ஸ்ட் வேரியண்டான AX7 வேரியண்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்டெலி கண்ட்ரோல் மற்றும் ஸ்மார்ட் கிளீன் ஜோன் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டில் நமக்கு கிடைக்கிறது இல்லை. நெக்ஸ்ட் வேரியண்டான AX7ல தான் அவைலபிளாக இருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரையில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் எல்லா வேரியண்ட்டுக்கும் ஈக்குவலாகவே கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்போட ஸ்விட்ச் மற்றும் வைப்பரோட கண்ட்ரோல் ஸ்விட்ச் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் மற்றும் கால் கனெக்டிவிட்டி கண்ட்ரோல்ஸ் இங்கே நம்ம பார்க்க முடியும். ஒரு பவர்ஃபுல்லான ஃபுல் HD இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் இந்த XUV 700க்கு கொடுத்துருக்காங்க. நேவிகேஷன் ஆப்ஷன், அமேசான் அலெக்சா பில்ட்-இன், வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே காம்பேட்டிபிலிட்டி, அடானக்ஸ் கனெக்ட் வித் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன், 6 ஸ்பீக்கர்ஸ் வித் சவுண்ட் ஸ்டேஜிங் இந்த மாதிரி ஃபீச்சர் இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தான் இந்த AX5 வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. டாப் வேரியண்டான AX7 லக்ஸரி பேக் வேரியண்ட்டுக்கு கண்டினியூயஸ் டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டிங் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. 3D ஆடியோ வித் 12 ஸ்பீக்கர் ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. 3D சரவுண்ட் வியூ ஃபீச்சரும் இதில் கொடுக்குறாங்க. பில்ட்-இன் அலெக்சா இருக்கிறதுனால ஒரு எஃபெக்டிவான வாய்ஸ் ஆக்சஸ் கண்ட்ரோலும் நம்ம இதில் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. டாப் வேரியண்டான லக்ஸரி பேக் வேரியண்ட்டுக்கு சோனியோட இம்ப்ரெசிவ் 3D சவுண்ட் டெக்னாலஜி ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் 12 ஸ்பீக்கர் வித் 3D சரௌண்டிங் சிஸ்டமோட இந்த லக்ஸரி பேக் வேரியண்ட்டுக்கு மட்டும் இந்த பவர்ஃபுல்லான ஆடியோ சிஸ்டம் கொடுக்குறாங்க. இந்த AX5 வேரியண்ட்டை ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னே சொல்லலாம். பேஸ் வேரியண்ட்டில் இல்லாத ஃபீச்சர் மற்றும் டாப் வேரியண்ட்டில் இருக்கிற ஃபீச்சர் எல்லாமே அடிஷனலாக சேர்த்து இந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு லக்ஸரியான மற்றும் கம்ஃபர்டபுளான ஃபீலை இந்த AX5 வேரியண்ட்லேருந்து கிடைக்கிற மாதிரி தான் மஹேந்திரா கொடுத்துருக்குறாங்க.
ஸ்மார்ட் கிளீன் ஜோன் ஃபீச்சர் பொறுத்தவரையில AX7 வேரியண்ட்ல அவைலபிளா இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங் ஃபீச்சர் பொறுத்தவரையில லக்ஸரி பேக் வேரியண்ட்ல தான் குடுக்குறாங்க. டேஷ்போர்டோட டிசைன் பொறுத்தவரையில பிரீமியம் கார்ஸ்ல வர மாரி ஒரு டீசென்ட்டான டேஷ்போர்ட் டிசைன் தான் இந்த XUV 700க்கு குடுத்திருக்காங்க. 2 4 வே அட்ஜஸ்டபிள் ஏசி வென்ட் டேஷ்போர்டோட சென்டர்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மேனுவல் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி சிஸ்டம் தான் இந்த AX5 வேரியண்ட்க்கு குடுக்குறாங்க. ஃப்ளோ மற்றும் மோட்ஸ் சேஞ்ச் பண்ற சுவிட்சும் இங்க குடுத்திருக்காங்க. ஒரு ஈஸி யூசர் ஆக்சஸ் ஃப்ரெண்ட்லி ஏசி சிஸ்டம் தான் இந்த வண்டிக்கு குடுத்திருக்காங்க. ஏசியோட கூலிங் எஃபெக்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு 4 ஸ்பீடு ஃபேன் அட்ஜஸ்டபிள் ஸ்விட்சும் இங்க நம்ம பார்க்க முடியும். 3rd ரோ ஏசி ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்ல அவைலபிளா இருக்குது. பேஸ் வேரியண்ட் தவிர மத்த எல்லா வேரியண்ட்லயும் இந்த 3rd ரோ ஏசி ஃபீச்சர் அவைலபிளா இருக்குது. ஏர்பேக் சைன்ஸ் வித் இண்டிகேஷனோட இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஹசார்ட் லேம்போட ஸ்விட்சும் சென்டர்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. இன்ஃபோடெயின்மென்ட்டோட ஹோம் பட்டன் இங்க குடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் சேவரோட பட்டனும் பக்கத்திலேயே குடுத்திருக்காங்க. டிரைவிங் மோட் சேஞ்ச் பண்ற சுவிட்சும் நம்ம இங்க பார்க்க முடியும். ஜிப், ஜாப், ஜூம் மற்றும் கஸ்டம் மோட் இந்த மாதிரி மோட்ஸ் சேஞ்ச் பண்ற சுவிட்சும் இங்கேயே கொடுத்திருக்காங்க. நார்மல் ரோட், ஆஃப் ரோட் மற்றும் இம்ப்ராப்பர் ரோட்ஸ், சிட்டி டிரைவிங் இதுக்கு ஏத்த மாதிரி வண்டியோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸை சேஞ்ச் பண்றதுக்கு தான் இந்த மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. AX5 வேரியண்ட்ல இருந்து தான் இந்த டிரைவ் மோட் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. MX மற்றும் AX3 வேரியண்ட்ல இந்த ஃபீச்சர் நமக்கு கிடைக்கிறது இல்ல. ADAS ஃபீச்சர் பொறுத்தவரையில AX7 மற்றும் AX7 லக்ஸரி பேக்ல இருந்து தான் அவைலபிளா இருக்குது. இந்த ADAS ஃபீச்சர்ல 8 ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்மார்ட் பைலட் அசிஸ்ட், ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங், ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங், லேண்ட் டிபார்ச்சர் வார்னிங், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், டிராஃபிக் சைன் ரெகக்னிஷன், ஹை பீம் அசிஸ்ட், லேண்ட் கீப் அசிஸ்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர்ஸ் இந்த ADASல கொடுக்குறாங்க. இந்த இன்ஃபோடெயின்மென்ட்டோட ஸ்க்ரீனுக்கு ஒரு ஸ்க்ரீன் சேவர் சுவிட்சும் கொடுக்குறாங்க. வண்டி ஐடியில இருக்கும்போது இல்லைனா நைட் டைம்ல இந்த ஸ்க்ரீன் சேவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹை ரெசல்யூஷன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தான் இந்த AX5 வேரியண்ட்க்கு கொடுத்திருக்காங்க. Amazon Alexa built-in wireless Android Auto, wireless Apple CarPlay compatibility, ADANX Connect with 1 year free subscription இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் டிஃபால்ட்டாவே இந்த இன்ஃபோடெயின்மென்ட்ல கொடுக்குறாங்க. இங்க ஒரு USB போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அது பக்கத்திலேயே ஃபோன் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரேஜும் கொடுத்திருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் ஃபீச்சர் பொறுத்தவரையில நமக்கு டாப் வேரியண்ட்ல தான் அவைலபிளா இருக்குது. லக்ஸரி பேக் வேரியண்ட்ல தான் வயர்லெஸ் சார்ஜிங் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ஒரு 6 ஸ்பீடு மேனுவல் கியர் ஷாஃப்ட் இங்க நம்ம பார்க்க முடியும். இந்த கியர் ஷாஃப்ட்டை சுத்தி ஒரு லெதர் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஒரு டீசென்ட்டான பியானோ பிளாக் ஃபினிஷிங்ல இந்த கியர் ஷாஃப்ட்டோட டிசைன் கொடுத்திருக்காங்க. இன்டெலி கண்ட்ரோல் ஃபீச்சர் பொறுத்தவரையில டாப் வேரியண்டான AX7 மற்றும் லக்ஸரி பேக் வேரியண்ட்ல அவைலபிளா இருக்குது. கியர் ஷாஃப்ட் பக்கத்திலேயே ஒரு ரோட்டரி சுவிட்ச் டைப்ல கொடுத்து ஃபியூச்சர்ஸை நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி இந்த இன்டெலி கண்ட்ரோல் சுவிட்ச்ல கொடுக்குறாங்க. டுவெல் ஜோன் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் கண்ட்ரோல், வெர்சடைல் ஸ்பேஸ் வித் ஸ்பேசியஸ் சீட்டிங், 6-way பவர்டு டிரைவர் சீட் வித் வெல்கம் ரீட்ராக்ட், ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் 3 seat ப்ரொஃபைல் ஃபார் மெமரி சீட்ஸ் அண்ட் OBRMs, auto headlamps and auto rain sensing wipers, wallet mode, wireless Android Auto and Apple CarPlay compatibility இந்த மாதிரி அடிஷனலான ஃபீச்சர்ஸ் நமக்கு டாப் வேரியண்ட்ல கொடுக்குறாங்க. ரிவர்ஸ் கியரை நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது ரிவர்ஸ் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் ஃபீச்சரும் இந்த AX5 வேரியண்ட்ல கொடுக்குறாங்க. இந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனை நம்ம கிளஸ்டர்ல கிளியரா பார்க்க முடியும். வெஹிக்கிளோட கிராபிக்கல் டிசைன்ல இந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனை டிஸ்ப்ளே பண்ற மாதிரி கொடுக்குறாங்க. இன்ஃபோடெயின்மென்ட்டோட ஸ்கிரீன் சேவர் நம்ம ஆக்டிவ் பண்ணும்போது மஹேந்திராவோட ட்வின்பிக் லோகோ டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. ரிவர்ஸ் கியரை நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது கிளஸ்டர்ல நமக்கு ஒரு கிராபிக்கல் டிசைன் பார்க்க முடியும். இந்த மாதிரி வெஹிக்கிளோட கிராபிக்கல் டிசைனோட ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனை நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி டிஸ்ப்ளே பண்றாங்க. ஒரு வைடரான சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் கன்சோலும் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த சென்டர் ஆர்ம்ரெஸ்ட்டுக்கு கீழே ஒரு பெரிய ஸ்டோரேஜும் கொடுக்குறாங்க. இந்த ஆர்ம்ரெஸ்ட் ஸ்டோரேஜை லாக் பண்றதுக்கு ஒரு லாக்கிங் சுவிட்சும் கொடுக்குறாங்க. டேஷ்போர்ட் பொறுத்தவரையில ஒரு டுவெல் டோன் காம்பினேஷன்ல ஃபுல்லி ஹார்ட் பிளாஸ்டிக்கால பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப டீசெண்டாகவும் பிரீமியமாகவும் இருக்குது. லெதர் ஸ்டீரிங் மற்றும் கியர் லிவர் கவரேஜ் ஃபீச்சர் பொறுத்தவரையில AX7 வேரியண்ட்ல தான் கொடுக்குறாங்க. டேஷ்போர்டோட சென்டர்ல ஊஃபரோட ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்கார்பியோல நம்ம பார்த்த மாதிரியே இந்த XUV 700லயும் ஒரு ஊஃபரோட மவுண்டிங்கை இந்த டேஷ்போர்டோட சென்டர்ல கொடுத்துருக்காங்க. க்ளோபாக்ஸோட ஸ்டோரேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். இந்த க்ளோபாக்ஸ்க்கு வெளியிலேயே ஒரு சின்ன லாக் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரெஸ்ஸிங் டைப்ல. ஒரு டீசென்ட்டான ஸ்பேசியஸான க்ளோபாக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. க்ளோபாக்ஸுக்கு உள்ளேயும் ஒரு சின்ன பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்து ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. வேலட்ஸ் இல்லைனா மொபைல் ஃபோன்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன பார்ட்டிஷன் ஸ்டோரேஜ் இது உள்ளேயும் கொடுத்துருக்காங்க.
மத்த வெஹிக்கிள்ஸ் கூட கம்பேர் பண்ணையில, இந்த XUV 700ஓட டிசைன் மற்றும் இன்டீரியர் ஸ்பேசியஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லக்ஸரியான இன்டீரியர்ஸ் மற்றும் ஓவர்லோடடான டெக் ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியோட ஹைலைட்டட். இந்த டுவல் டோன் பிளாக் மற்றும் சாண்ட்விச் கலர் காம்பினேஷன் வண்டியோட இன்டீரியர் லுக்க ரொம்பவே லக்ஸரியா எடுத்து காட்டுது. கோ பேசஞ்சருக்கு ஒரு சன்வைசர் கொடுத்துருக்காங்க வித் வேனிட்டி கிளாஸோட. 2 பவர்ஃபுல்லான கேபின் லேம்பும் கொடுத்துருக்காங்க. 2 லேம்புக்கும் இண்டிவிஜுவலா ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. மைக்கோட ப்ரொவிஷனும் இங்க கொடுத்துருக்காங்க. ஸ்கைரூஃபோட ஆக்சஸ் ஸ்விட்ச் இங்க நம்ம பார்க்க முடியும். ஒன் டச் ஆக்சஸ் பண்ணாலே நமக்கு ஸ்கைரூஃபோட வைசர் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த ஸ்கைரூஃப் ஃபீச்சர் பொறுத்தவரையில் MX மற்றும் AX3 வேரியண்ட்டில் நமக்கு அவைலபிளாக இல்லை. AX5 வேரியண்ட்லேருந்து தான் அவைலபிளாக இருக்குது. ஒரு ஹியூஜான மற்றும் வைடரான ஸ்கைரூஃப் டிசைன் இந்த XUV 700ல் நம்ம பார்க்க முடியும். ஒன் டச் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க ஸ்கைரூஃபை ஓப்பன் மற்றும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இந்த AX5 வேரியண்ட் டாப் வேரியண்ட்டுக்கு முந்தின வேரியண்டாக இருந்தாலும் டாப் வேரியண்டில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் ஆல்மோஸ்ட் இதில் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டை ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னே சொல்லலாம். ஸ்கைரூஃப் மற்றும் ஸ்கைரூஃபோட வைசர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் சுவிட்ச் தான் ஃப்ரண்ட் மற்றும் பேக்கில் ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. வேனிட்டி கிளாஸ் இலுமினேஷன் ஃபீச்சர் பொறுத்தவரையில் லக்ஸரி பேக் வேரியண்ட்டில் தான் கொடுக்குறாங்க. மற்ற வேரியண்ட் எல்லாமே சன்வைசர் வித் வேனிட்டி கிளாஸ் மட்டும் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்போர்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கிளை ப்ரீமியம் மற்றும் லக்ஸரி ஃபீச்சரோட பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமாக இந்த XUV 700 AX5 வேரியண்ட்டை செலக்ட் பண்ணலாம். 360 டிகிரி சரவுண்ட் வியூ ஃபீச்சர் பொறுத்தவரையில் டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஒரு நியான் ஸ்ட்ரிப் லைட்டு போல் ஒரு நைட் லேம்ப் இங்கே கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப லக்ஸரியாக வண்டியை எடுத்து காட்டுது. இந்த லேம்போட சுவிட்சும் பக்கத்துலேயே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சன்கிளாஸோட ஸ்டோரேஜும் இங்கேயே கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான் இது. ஒரு மேனுவல் அட்ஜஸ்டபிள் IVRமும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. மிரர் பார்க்குறதுக்கு நல்லா வைடராகவே இருக்குது. விசிபிலிட்டியும் நல்லாவே எடுத்து கொடுக்குது. டிரைவருக்கும் ஒரு சன்வைசர் கொடுத்துருக்குறாங்க. இந்த சன்வைசரில் வேனிட்டி கிளாஸ் எதுவும் கொடுக்கல, பிளாங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் லைட் ஃபீச்சரும் இந்த சன்வைசருக்கு கிடைக்கிறது இல்லை. ஒரு ப்ராப்பரான ஸ்பேசியஸ் வித் லக்ஸரியான இன்டீரியரை இந்த XUV 700ல் கொடுக்குறாங்க. ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் எல்லா டோர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க, டிரைவர் டோர் தவிர. செகண்ட் ரோ மேப் லேம்ப்ஸ் ஃபீச்சரும் இந்த AX5 வேரியண்ட்டிலேருந்து அவைலபிளாக இருக்குது. இந்த AX5 வேரியண்ட்டுக்கு ஃபேப்ரிக் டிசைன்டு சீட் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்குறாங்க. மெட்டீரியல் பொறுத்தவரையில் நல்ல குவாலிட்டியான ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் தான் கொடுத்துருக்குறாங்க. எல்லா சீட்ஸ்க்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் மற்றும் சீட் பெல்ட் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. லெதர் சீட் ஃபீச்சர் பொறுத்தவரையில் AX7 வேரியண்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. இந்த AX5 வேரியண்ட்டில் லெதர் சீட் ஃபீச்சர் கிடைக்கிறது இல்லை. வென்டிலேட்டர் சீட் ஃபீச்சரும் நமக்கு லக்ஸரி பேக் வேரியண்ட்டில் தான் கொடுக்குறாங்க. செகண்ட் ரோ சீட் பொறுத்தவரையில் ஆர்ம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர் ஃபீச்சரோட கொடுக்குறாங்க. எல்லா சீட்லையுமே நல்ல மஸ்கிளான ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இதனால் உட்காரும் போதே ஒரு லக்ஸரியான ஃபீல் நமக்கு கிடைக்குது. 6-way பவர் சீட் வித் மெமரி அண்ட் வெல்கம் ரீடார்ட் ஃபீச்சர் பொறுத்தவரையில் AX7 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. டிரைவர் டவுன்சினஸ் டிடெக்ஷன் ஃபீச்சரும் AX7 வேரியண்ட்டில் தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது. செகண்ட் ரோ 60/40 ஒன் டச் டம்பிள் ஃபீச்சர் இந்த AX5 வேரியண்ட்டிலேயே அவைலபிளாக இருக்குது. தேர்ட் ரோ பொறுத்தவரையில் பூட் ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்காக சீட்டை 50க்கு 50 ஃபோல்ட் பண்ணுற மாதிரியும் ரீட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் ரோவில் போய் ஸ்பேசியஸ் மற்றும் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். லாக் மற்றும் அன்லாக் லீவர் இங்கே நம்ம பார்க்க முடியும். பவர் விண்டோஸ் கண்ட்ரோல் சுவிட்சும் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட ப்ரொவிஷன் மற்றும் ஸ்பீக்கரோட ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. முக்கியமான சேஃப்டி ஃபீச்சரான சைல்டு சேஃப்டி லாக் ஃபீச்சரும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. டோர்ஸ் பொறுத்தவரையில் ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக 90 டிகிரியில் ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. இதனால் வண்டிக்குள்ளே போகிறதுக்கு ஸ்பேசியஸ் அதிகமாகவே கிடைக்குது. சீட் ரோ பிட்வீன் கேப்பும் அதிகமாகவே கொடுத்துருக்குறாங்க. ஃபேப்ரிக் சீட் மெட்டீரியலாக இருந்தாலும் லைஃப் டைம் நல்லா வர மாதிரி குவாலிட்டியான மெட்டீரியல் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சீட்டில் உட்காந்து ஹெட்ரூம் மற்றும் லெக்ரூமோட ஸ்பேசியஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஈஸியாக உள்ளே போகிற மாதிரி ஒரு கன்வென்ட்டான ஸ்பேசியஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. லெக்ரூம் நல்லாவே இருக்குது. ஹெட்ரூமும் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த வண்டியோட ஹைட்டு பார்த்தோன்னா 1755 mm வருது. இதனால் வண்டியில் ஹெட்ரூம் பற்றி நமக்கு ப்ராப்ளமே இல்லை.
ஒரு பிரீமியமான ரூஃப் டிசைன் இங்க நம்ம பார்க்க முடியும். செகண்ட் ரோ மேப்ஸ் லாம்ப் ஃபீச்சர் இந்த AX5 வேரியண்ட்ல குடுக்குறாங்க. பேஸ் வேரியன்ட் மற்றும் AX3 வேரியண்ட்ல இந்த ஃபீச்சர் அவைலபிளா இல்ல. ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் வித் கேரி ஹூக் ஃபீச்சரோட குடுக்குறாங்க. இந்த ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் டிரைவர் டோர் தவிர மத்த எல்லா டோர்லயும் அவைலபிளா இருக்குது. SRS கர்டைன் ஏர்பேக் ஃபீச்சரும் எல்லா ரோலையும் குடுக்குறாங்க. AX5 வேரியண்ட்ல இருந்து தான் இந்த கர்டைன் ஏர்பேக் ஃபீச்சர் அவைலபிளா இருக்குது. பேஸ் வேரியன்ட் மற்றும் AX3 வேரியண்ட்ல இந்த ஃபீச்சர் நமக்கு கிடைக்கிறது இல்ல. செகண்ட் ரோ ஏசி வென்ட் ஃபீச்சரும் இங்க கொடுத்திருக்காங்க. 4 வேல ஏர் ஃப்ளோவை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. பக்கத்திலேயே ஒரு சி டைப் சார்ஜரும் கொடுத்திருக்காங்க. அது பக்கத்துல ஃபோன் வைக்கிற மாதிரி ஒரு பாக்கெட்டும் கொடுத்திருக்காங்க. தேர்ட் ரோ ஏசி வென்ட் ஃபீச்சரும் AX3 வேரியண்ட்ல இருந்தே நமக்கு அவைலபிளா இருக்குது. 5 சீட்டர் வேரியண்ட் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த AX5 வேரியண்ட்ல 5 சீட்டர் மற்றும் 7 சீட்டர் மட்டும் தான் அவைலபிளா இருக்குது. 6 சீட்டர் ஆப்ஷன் பொறுத்தவரையில AX7 மற்றும் AX7 வித் லக்ஸரி பேக் வேரியண்ட்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்குது. ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்ட் ஃபீச்சர் பொறுத்தவரையில பேஸ் வேரியண்ட்ல இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. செகண்ட் ரோ சீட் ஆர்ம்ரெஸ்ட் ஃபீச்சர் பொறுத்தவரையில AX3 வேரியண்ட்ல இருந்தே நமக்கு கிடைக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு ஹியூஜான ஸ்பேசியஸை இந்த 5 சீட்டரோட பூட்ல நம்ம பார்க்க முடியும். பூட் ஸ்பேஸ் அதிகமாக எதிர்பார்க்குறவங்க, லக்கேஜ் எனக்கு அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த 5 சீட்டர் வேரியண்ட்டை செலக்ட் பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வண்டியோட டேஷ்போர்ட் வியூ நம்ம செகண்ட் ரோ சீட்லேருந்து பார்க்கும்போது. ஒரு ப்ராப்பரான மற்றும் பிரீமியமான டேஷ்போர்ட் வியூ செட்டப்பை இந்த XUV 700ல நம்ம பார்க்க முடியும். இந்த இன்டகிரேட்டட் 26 சென்டிமீட்டர் இன்ஃபோடெயின்மெண்ட் மற்றும் டிஜிட்டல் கிளஸ்டர் டெக்னாலஜி வைஸ் மற்றும் ஒரு லக்ஸரியான ஃபீலை எடுத்து கொடுக்குது. இந்த 26 சென்டிமீட்டர் இன்ஃபோடெயின்மெண்ட் மற்றும் டிஜிட்டல் கிளஸ்டர் AX3 வேரியண்ட்ல தான் அவைலபிளா இருக்குது. MX வேரியண்ட் பொறுத்தவரையில 20 சென்டிமீட்டர் இன்ஃபோடெயின்மெண்ட் மற்றும் 17 சென்டிமீட்டர் கிளஸ்டர் டிஸ்பிளே தான் நமக்கு கிடைக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ரியர் டிசைன் மற்றும் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு ஸ்டைலிஷான ஆரோ ஹெட் LED டெயில் லாம்ப் ஃபீச்சர் இந்த XUV 700க்கு கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் இந்த ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. ஷார்க் ஃபின் ஆண்டனா ஃபீச்சரும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்பாய்லர் வித் LED ஹை மவுண்ட் ஸ்டாப் லைட் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பாய்லர் மற்றும் ஹை மவுண்ட் ஸ்டாப் லைட்டோட டிசைன் வண்டியோட ரியர் லுக்கை ரொம்பவே ஸ்போர்ட்டிவ்னஸாக எடுத்து காட்டுது. ஸ்க்ரீன் வைப்பர் வித் வாஷர் ஃபீச்சரும் இங்கே கொடுத்துருக்காங்க. டீபாக்கர் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. மஹேந்திராவோட ட்வின்பிக் லோகோவை பாய்னட் டோரோட சென்டரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் பிளேட்டோட ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. பூட் டோரோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் சுவிட்சை இந்த மஹேந்திரா லோகோவோட அடியில் தான் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் சுவிட்சை நம்ம எங்கே பார்க்க முடியும் பூட் டோரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. XUV 700 பேட்சிங் மற்றும் AX5 வேரியண்டோட பேட்சிங்கும் இங்கே ரைட் சைடு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பூட் டோரோட டிசைன் மற்றும் ஷேப்ஸ் ரொம்பவே ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாகவும் ஒரு கிளாசிக் லுக்காகவும் இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சாலிடான மற்றும் ஹெவியரான டெயில்கேட் தான் இந்த XUV 700க்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி LED ஏரோ ஷேப்டு டெயில் லாம்ப் செட்டப் இந்த XUV 700க்கு ஒரு ப்ராப்பரான ரியர் ப்ரெசன்ஸை எடுத்து கொடுக்குது. இந்த டெயில் லாம்பை 2 ஸ்பிளிட்டப்பாக கொடுத்துருக்குறாங்க. அடர்னாக்ஸ் கனெக்டிவிட்டியோட பேட்சிங்கும் வண்டியோட சி பில்லரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அடர்னாக்ஸ் ஃபீச்சர் பொறுத்தவரையில் AX3 வேரியண்ட்ல இருந்தே அவைலபிளாக இருக்குது. 2 ரியர் பார்க்கிங் சென்சார் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங் சென்சார் ஃபீச்சர் பொறுத்தவரையில் எல்லா வேரியண்ட்லையும் அவைலபிளாக இருக்குது. பம்பரோட எட்ஜஸில் ரிஃப்ளெக்டரும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஸ்டைலிஷான ரிஃப்ளெக்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிஃப்ளெக்டரை சுற்றி ஒரு கார்னிஷ் ஃபினிஷிங்கும் கொடுத்துருக்குறாங்க. பம்பரோட பாட்டமில் ஒரு ஸ்கிட் பிளேட்டும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கிட் பிளேட்டோட கலர் பொறுத்தவரையில் ஒரு சில்வர் குரோம் ஃபினிஷிங் கலரில் கொடுத்துருக்குறாங்க. பூட் டோர் ஓப்பன் பண்ணி ஸ்பேசியஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். இந்த XUV 700 5 சீட்டருக்கு 420 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹியூஜான பூட் ஸ்பேஸ் தான் இந்த XUV 700 5 சீட்டருக்கு கொடுத்துருக்குறாங்க. 7 சீட்டர் பொறுத்தவரையில் 240 லிட்டர் பூட் ஸ்பேஸ் தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது. 60:40 சீட் ஃபோல்டிங் ஃபீச்சர் 7 சீட்டர் வேரியண்ட்டில் இருக்கிறதுனால நமக்கு ஏகப்பட்ட ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. இங்கே ஒரு ஏர் வெண்டோட ப்ரொவிஷனும் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் ஒரு கப் ஹோல்டர் ஸ்டோரேஜ் போல் கொடுத்துருக்குறாங்க. பக்கத்திலேயே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டும் அவைலபிளாக இருக்குது. மொபைல் ஃபோன் சார்ஜிங் பண்ணுறதுக்கு இல்லைனா வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த போர்ட்டை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இங்கே 2 குவார்ட்டர் கிளாஸும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ராப்பரான லொக்கேஷனில்.
ஒரு வைடரான மற்றும் விசிபிலிட்டியான குவார்ட்டர் கிளாஸோட டிசைன் தான் இந்த எக்ஸ்யூவி 700க்கு கொடுத்துருக்குறாங்க. ஸ்பேர் வீலோட டூல்ஸ் மற்றும் வார்னிங் ட்ரையாங்கிளோட ஸ்டோரேஜ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. டூல்ஸை பிளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஓப்பனிங்கோட இந்த ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. வண்டி ஷேக்கிங் ஆகும்போது கூட நாய்ஸ் மற்றும் வைப்ரேஷன் இஷ்யூ வராத மாதிரி ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டோரேஜுக்கு பக்கத்துலேயே ஒரு பார்ட்டிஷன் போல் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நமக்கு நிறைய மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஸ்பேசியஸ் கொடுத்துருக்குறாங்க. மற்ற வெஹிக்கிள்ஸ் கூட கம்பேர் பண்ணையில் ஒரு ஹியூஜான மற்றும் லார்ஜான பூட் ஸ்பேஸ் இந்த எக்ஸ்யூவி 700க்கு கொடுத்துருக்காங்க. மினி டேபிள்ஸ், ஃபர்னிச்சர் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹெவியான மெட்டீரியல்ஸ் கூட வண்டியில் நம்ம லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேசியஸான பூட் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. 2 கிராப் ஹேண்டிலும் கொடுத்துருக்குறாங்க டோரை நம்ம புல் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு. பூட் டோரோட மெக்கானிக்கல் லாக்கும் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸ்பேர் வீல் பொறுத்தவரையில் வண்டியோட பாட்டமில் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதனால தான் வண்டி பூட்டுக்குள்ளே நமக்கு நிறைய ஸ்பேசியஸ் யூட்டிலைஸ் பண்ண முடியுது. 155/90 R18 டெம்பரவரி ஸ்பேர் வீல் தான் இந்த எக்ஸ்யூவி 700க்கு கொடுக்குறாங்க. வண்டியோட வீல்ஸ் பொறுத்தவரையில் 17 இன்ச்சாக இருந்தாலும் இந்த ஸ்பேர் வீலோட சைஸ் 1 இன்ச் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. 18 இன்ச்சாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்பேர் வீலோட மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் பார்த்தோன்னா 80 கிலோமீட்டர் தான். அதுக்கு மேலே ஸ்பீடு போகிறத அவாய்ட் பண்ணணும். இந்த ஸ்பேர் வீல் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் இந்த டெம்பரவரி ஸ்பேர் வீல் தான் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் பாய்னட்டை ஓப்பன் பண்ணி இன்ஜின் மற்றும் இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். இந்த எக்ஸ்யூவி 700க்கு ஒரு பவர்ஃபுல்லான டர்போ டீசல் வித் சிஆர்டிஏயோட கொடுக்குறாங்க. பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டர்போ பெட்ரோல் வித் டைரக்ட் இன்ஜெக்ஷன் டிஜிடிஐ இன்ஜின் கொடுக்குறாங்க. ஒரு ஹெவியான பூட் டோர் வித் ப்ராப்பர் இன்சுலேஷனோட கொடுத்துருக்குறாங்க. பாய்னட் டோரை ஓப்பன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஹசார்ட் லேம்ப் பிளிங்கிங் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு 2.0 லிட்டர் இன்ஜினும் டீசல் வேரியண்ட்டுக்கு 2.2 லிட்டர் இன்ஜினும் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் பவர் பார்த்தோன்னா பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு 147 kWவும் டீசல் வேரியண்ட்டுக்கு 114 kWவும் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இன்ஜின் கொடுத்துருக்காங்க. டார்க் பொறுத்தவரையில் பெட்ரோல் இன்ஜினுக்கு 380 Nm டார்க்கும் டீசல் வேரியண்ட்டுக்கு 360 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் மற்றும் டீசல் ரெண்டு வேரியண்ட்டுக்குமே 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மற்றும் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கியர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு ரீஃபைன் பண்ணப்பட்ட பவர்ஃபுல்லான மற்றும் ரிலையபிளான இன்ஜின் ஆப்ஷனை பெட்ரோல் மற்றும் டீசல் ரெண்டு வேரியண்ட்டுக்குமே மஹிந்திரா கொடுக்குறாங்க. மைலேஜ் பொறுத்தவரையில் பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு 15 கிலோமீட்டரும் டீசல் வேரியண்ட்டுக்கு 17 கிலோமீட்டரும் மஹிந்திரா டிக்ளேர் பண்ணுறாங்க. ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன் பொறுத்தவரையில் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. AX7 7 சீட்டர் மற்றும் AX7 வித் லக்ஸரி பேக் இந்த ரெண்டு வேரியண்ட்லையும் ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆஃப் ரோட், இம்ப்ராப்பர் ரோடு மற்றும் நார்மல் ரோட்டுக்கு சூட்டபிளாக ஒரு ரக்குடு லுக்கில் வெஹிக்கிள் பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமாக இந்த எக்ஸ்யூவி 700 செலக்ட் பண்ணலாம். மஹிந்திராவோட ஃபேமஸான மற்றும் பவர்ஃபுல்லான டர்போ சார்ஜ்டு இன்ஜின் தான் இந்த பெட்ரோல் மற்றும் டீசல் ரெண்டு வேரியண்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு எம்ஸ்டாலியன் இன்ஜினும் டீசல் வேரியண்ட்டுக்கு எம்ஹாக் இன்ஜினும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட்டில் பவர்ஃபுல் இன்ஜின் வித் லக்ஸரி ஃபீச்சரோட கிடைக்கிற ஒரே வெஹிக்கிள் அப்படின்னா அது இந்த எக்ஸ்யூவி 700 மட்டும் தாங்க. ஓவர்லோடட் டெக் ஃபீச்சர்ஸ் மற்றும் ஃப்ளெக்சிபிள் இன்ஜின் ஆப்ஷன் மற்றும் சீட்டிங் ஆப்ஷன்ஸ் இந்த எக்ஸ்யூவி 700ல கொடுக்குறாங்க. யூசரோட டிரைவிங் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரியே 4 டிரைவிங் மோட்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜிப் ஜாப் ஜூம் மற்றும் கஸ்டம் இந்த மாதிரி 4 ப்ராப்பரான டிரைவிங் மோட்ஸும் இந்த எக்ஸ்யூவி 700ல அவைலபிளாக இருக்குது. அன்லிமிட்டெட் ஃபீச்சர் பேஸ் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஹெவி பாடி பில்ட் விட்டு குளோபல் என்கேப் 5 ஸ்டார் ரேட்டிங் இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். மற்ற வேரியண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த AX5 வேரியண்டோட ஹைலைட்டடான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா R17 டைமண்ட் கட் அலாய் வீல், ஸ்கை ரூஃப், LED கிளியர் வியூ ஹெட்லாம்ப்ஸ், லேட்டஸ்ட் ஜென் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், 4 டிரைவிங் மோட்ஸ், கர்டன் ஏர்பேக்ஸ் ஃபார் ஆல் ரோஸ், ஃப்ரண்ட் LED சீக்வென்சியல் இண்டிகேட்டர்ஸ், கார்னரிங் லேம்ப், செகண்ட் ரோ மேப் லேம்ப்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட அடிஷ்னலான ஃபீச்சர்ஸ் இந்த AX5 வேரியண்ட்ல கொடுத்துருக்காங்க. காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணையில் சேஃப்டி, பெர்ஃபார்மன்ஸ், அக்ரெசிவான லுக், பிரைசிங், டெக் ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரையில் எக்ஸ்யூவி 700 தான் ஒரு ஸ்ட்ராங்கான சாய்ஸாக எடுத்துக்க முடியும். இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 23,41,964 rupees வருது சென்னை ப்ரைஸ். இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஃபியூச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில்.
யூசரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி சீட்டிங் மற்றும் வேரியண்ட் வைஸா இந்த வண்டியை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்ற வேரியண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த AX5 வேரியண்ட் ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்டாகவும் இருக்குது. டாப் செல்லிங் வேரியண்ட்டில் இந்த வேரியண்ட் தான் ஹையஸ்ட் செல்லிங்காக இருக்குது. டாப் ஃபீச்சரான அடர்னாக்ஸ் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இம்பார்ட்டண்ட்டான சேஃப்டி ஃபீச்சர்ஸும் அதிகமாகவே இந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. பர்சனலைஸ்டு சேஃப்டி அலர்ட்ஸும் AX3 வேரியண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. வைடரான ஸ்கை ரூஃப் ஃபீச்சரும் இந்த AX5 வேரியண்ட்லேருந்து தான் அவைலபிளாக இருக்குது. இந்த வண்டியோட டீட்டெயிலான ரிவ்யூவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.